பிரைஸ் தி லார்ட். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிற சாப்டர் வந்து எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையாக தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வியூவர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாவதாக, குடும்பத்தில் உண்டாவதாக. கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இவருடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, கையீடு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவரீருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக ஆண்டவரே. இவங்க பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி இவங்க குடும்பத்தில் பெருக்கம் உண்டாவதாக, பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தவங்க வாழ்க்கையிலும் பெருக்கம் உண்டாவதாக, ஃபினான்ஷியல் பெருக்கம் உண்டாவதாக, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பெருக்கம், தேவனோடு சஞ்சரிக்கிற நேரத்தில் பெருக்கம் உண்டாவதாக ஆண்டவரே. இவங்க குடும்பத்தில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆவதாக, புதிய நபர்கள் ஆட் ஆவாரலாங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாவதாக, குடும்பம் அந்த பெருக்க மல்டிபிளிகேஷன் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவர்களை பிளஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. இவர்கள் சமாதானம் இவர்களுக்கு உண்டாவதாகன்னு சொல்றோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.